ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை வந்து நம்ம அந்த லிங்க் வழியாக நம்ம எல்லோரும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்கள வந்து அந்த அக்கௌண்ட் போயிட்டு லாகின் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா, மல்டிபிள் ஐடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 3 ஐடி 4 ஐடிலாம் வச்சுருக்காங்க, 2 ஐடிலாம் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பைமோட் ஆப்பை எத்தனை தடவை நாங்கள் அதில் போய் பண்ண முடியும், அது ஒரு தடவை தானே நாங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஆனால் மற்ற ஐடிஸ்க்கு நாங்கள் அதில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எங்ககிட்ட டவுட்டு கேட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அந்த ஆப்பில் நம்ம வந்து ஒரு 3 வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். மேக்ஸிமம் 3 ஐடிஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளம் பண்ணுங்கள். 4 ஐடி 5 ஐடிலாம் அது ரொம்ப கஷ்டம். அது அப்போயே சார் சொன்னாங்க, மல்டிபிள் ஐடிஸ்லாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக வரும்னு. இந்த மாதிரி நேரத்தில் தான் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும். ஸோ 3 ஐடி 2 ஐடிலாம் இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் வரும் இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உள்ளே போவீங்க இல்லையா, உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் ஆகும் இல்லையா. ஸோ ப்ராசஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நேம் கேட்கும் இல்லையா, ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்து ஓடிபி கேட்கும். ஸோ அந்த நம்பரு அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன நம்பர் உங்களுக்கு கொடுக்குறீங்களோ இந்த அக்கௌண்ட் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த நம்பர் இல்லாமல் வேற ஒரு நம்பர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ வேறு நம்பர்னால் நீங்கள் எத்தனை ஐடி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்தந்த ஐடிக்குரிய நம்பர், ஓகேவா? வேறு புது நம்பர்லாம் கொடுக்காதீங்க. நீங்கள் 3 ஐடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஐடிக்கு பண்ணிட்டீங்க, மற்ற 2 ஐடி இருக்குல்ல, அந்த 2 ஐடிக்கும் எந்தெந்த ஐடிக்கு என்னென்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணி ஃபஸ்ட் இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே அடுத்தது நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ ஷாப் நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மை அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் வந்து இந்த நம்பர் வந்து வேறு இருக்கும், சரிங்களா? இது உங்களோட பைமோட் ஆர்டர் நம்பர் வந்து வேறு இருக்கும். உங்கள் மை ரிவார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ஆட் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்பருக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொன்று 3 ஐடி வச்சுக்கோங்க, திருப்பி இன்னொரு நம்பர் கொடுத்து ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண பிறகு நீங்கள் 3 ஐடி வச்சுருப்பீங்க, அந்த 3 ஐடிக்கு நீங்கள் எப்படி மாற்றி போகலான்னா இந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு நம்பரு நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இது உங்களுடைய ஃபஸ்ட் ஐடி, ஓகேவா? ஸோ உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லாக் அவுட் கொடுத்துட்டு அதில் 3 ஐடிஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஐடிஸில் இருக்கிறவங்கலாம் 3 ஐடி இதுதான் அதிகமே பார்க்க போனால். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களால் 4 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் 3 ஐடிஸ் வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். 3, 2, 1 ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடிஸ் எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் வந்து இப்போது எந்த ஐடியில் இருக்கீங்களோ அந்த ஐடியை நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி போகும்போது அந்த நம்பர் வழியாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். அடுத்தது லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து எல்லாம் கிளியர் கேட்ச்லாம் கொடுத்துட்டு இல்லை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டாலும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகும்போது திருப்பி இன்னொரு நம்பர் கேட்கும். ஸோ அந்த நம்பர் வச்சு பண்ணும். நீங்கள் அந்த 3 ஐடிக்கு நீங்கள் எப்படி போய் செக் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து லாக் அவுட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ரெஃபரல் நீங்கள் பண்ணும்போது லாக் அவுட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா எந்தெந்த லிங்க் வழியாக நீங்கள் போகணுமோ அந்தந்த லிங்க் வழியாக கரெக்டாக போகும்போது அந்தந்த நம்பர் கொடுத்து முதல்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு அந்த எந்த நம்பர் நீங்கள் வந்து அந்த ஐடி கொடுத்தீங்களோ அந்த நம்பரை போட்டு ஓடிபி போயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ கரெக்டாக இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஐடி 4 ஐடி வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பைமோட்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ கிரேட் டே.